ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சி போர்டில் வந்து 8-3 வந்து ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால தான் ஆல் போர்டு கூட கொடுக்காம சி போர்டில் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் 331 ரிசல்ட் வந்துருச்சு நண்பா. நம்ம எடுத்த பேட்டர்ன் கரெக்டு தான், ஆனால் வந்து ஒரு நம்பர் தப்பாக பார்த்துட்டோம். அதாவது எடுத்தது கரெக்டு தான், ஆனால் வந்து பவரில் கொடுத்துட்டான். நான் உங்களுக்கு அந்த இன்றைக்கி ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு மார்க் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்துக்குங்க. நாளைக்கு ஒரு வேளை நானே மிஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நேற்று நம்ம காட்டியிருந்தோம் இந்த 8 வந்து இங்கே நிறுத்தினதுக்கு, அதாவது இந்த 853 இந்த கிராஸ் நம்பர் வந்து 853 சரிங்களா. ஏ போர்டில் 8 வச்சுட்டு இந்த அடுத்தது பிசியில் வந்து அந்த 35 வந்து அடுத்த வருஷம் வந்து 53ங்கிறத 33 சொல்லி திருப்பி வச்சுருந்துருப்பான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் நம்பர் நம்ம வந்து இந்த 33 எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு இந்த கிராஸ் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த 833 இங்கே வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த 830 இங்கே 3 வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால தான் சி போர்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த 33 எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஏபியில் வச்சிட்டான் நண்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா வந்து கரெக்டாக எடுத்துருந்தோம்னா ஒரு சிங்கிள் போர்டு ஏபிபிசி வின்னிங் நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில், அதாவது வீக்லி சார்ட்டில் இந்த 3ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து 3ஆம் நம்பர் எடுத்து இந்த ஏ போர்டில் வச்சதுக்கு பிசியில் வந்து இந்த 18 தான் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக எடுத்து 18ன்னு கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 18 வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 31 சொல்லி திருப்பி வச்சிட்டேன் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வந்தால் 18 வரும்னு சொல்லி தான் 3 டிஜிட்டில் கூட அதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி ஒரு நல்ல கெஸ்ஸிங் இருக்குது. பார்க்கலாம். சிம்பிளான நம்பர் தான், நம்பரு கம்மியாக தான் இருக்குது. கவனமாக பாருங்கள். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இது மந்த்லி சார்ட்டில் இந்த கிராஸ் பாருங்கள். ஏபிக்கு வந்து ஒரு 45 சரிங்களா. அப்படியே ஃபுல் பவர் பண்ணி ஏசிக்கு வந்து 90 வச்சுருப்பான் சரிங்களா. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பிசிக்கு ஒரு 45 90 இந்த மாதிரி நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதை நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிசல்ட்டு 690 சரிங்களா. இந்த சி போர்டு 6 பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இந்த 690க்கு இந்த கிராஸ் நம்பர் 41 இல்லைன்னா இந்த 67 வந்திருக்கணும். ஆனால் வந்து 690ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் சரிங்களா. அந்த 690ன்னு கொடுத்துட்டு அந்த பிசி கிராஸ் நம்பர் அடுத்த மாதம் எடுத்து அடுத்த வருஷம் ஏசியில் வந்து 41ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 67 இந்த ஸ்டேட் நம்பர் 67 வந்து பெண்டிங் இருக்குன்பா. அது வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஏ போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 4 வச்சுட்டு ஃபுல் ரிசல்ட் வந்து 431 சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. இந்த ரீசெண்டாக விழுந்த 4ஆம் நம்பர் இங்கே இருக்குங்களா. இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 76. அதாவது இந்த பிசியில் வந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகிருக்காது. 76 47 46 இல்லைன்னா 45 48 வந்திருக்காது. நாளைக்கு வந்தால் இந்த கிராஸ் நம்பர் 76 இல்லைன்னா 58 இது வந்து நாளைக்கு ஒரு பிசிக்கோ ஏபிக்கோ எங்கே வேணால் வரலாம் நண்பா சரிங்களா. இந்த 76 இங்கேயும் மேட்ச் ஆச்சுங்களா, இந்த கிராஸ்லேயும் மேட்ச் ஆகுதுங்களா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கிராஸ் பேட்டர்ன் வந்து நிறைய டைம் உழுகுது. அதே மாதிரி நம்ம அதில் வின்னிங்கும் வாங்கிட்டு இருந்திருக்கோம் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு அதே மாதிரி ஒரு நம்பர் தான் இருக்குது சரிங்களா. இந்த 17 சரிங்களா. அப்படியே ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு நம்பர் பவர் பண்ணி 21 சரிங்களா. 17 வந்து 21ன்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. அதே மாதிரி ஒரு வாரம் தள்ளி கரெக்டாக ஒரு நம்பர் பவர் பண்ணி 76ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் 17ன்னு கணக்கு வந்திருக்கும். அதாவது பவர் டபுள்ஸில் கொடுத்துருப்பான். 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பரை கொடுத்து பிசியில் 76 கணக்கு வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த நம்பர் விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா இந்த டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 21. அதே மாதிரி இந்த கிராஸில் வந்து 17. ஒரு வாரம் தள்ளி இந்த கிராஸில் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க.
இதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி காட்டுறேன், மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த 87 சரிங்களா, இந்த 87 இந்த கிராஸில் வந்து 82, அதே மாதிரி இந்த கிராஸில் 82 87 வரும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வின்னிங்கோட வாங்கியிருந்தோம் சரிங்களா. ஏன்னா இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 87, 2 வாரம் கேப் விட்டு ஒரு 87, 2 வாரம் கேப் விட்டு இங்கே தான் ஒரு 87 வரணும். ஆனால் ஒரு வாரம் முன்னாடியே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருந்து வின்னிங்கும் வாங்கியிருந்தோம். இதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி இங்கே வந்து 51 சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு 56 சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு இந்த பிசியில் ஒரு 51 56 வரணும் நண்பா. இது நம்ம போன வாரம் இந்த நம்பர் பிசிக்கு கொடுத்துருந்தோம், ஆனால் வந்து வரல சரிங்களா. ஒரு வேளை ஒரு வாரம் தள்ளி நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 51 இல்லைன்னா 56 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னு சொல்கிறேன், 5ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த 192 சரிங்களா, போன வாரம் ரிசல்ட் வந்து 192. அந்த 192க்கு 147 இந்த நம்பர் சரிங்களா. இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் எடுத்து 1ஆம் நம்பர் அப்படியே வச்சுட்டு பிசிக்கு வந்து ஃபுல் பவரில் வச்சுருப்பான். 47 வந்து 92ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது இந்த கிராஸில் இருக்கிற 52 தான் சரிங்களா. இந்த 52 நாளைக்கு ஏபிபிசிஎஸ்சியில் எங்கேனா வரலாம், அப்படி இல்லைன்னா பிசிக்கு மெயினாக வரலாம் நண்பா சரிங்களா. அது ஒரு வேளை இந்த நம்பர் எடுக்கலைன்னா காட்டுறேன் பாருங்கள். இந்த 192 ரிசல்ட்டுக்கு இந்த 152 சரிங்களா, இந்த 152 எடுத்து நீங்கள் 192ன்னு வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து பி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த கிராஸ்லேயும் நம்ம 51 56 பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இங்கேயும் பி போர்டில் 5 வருதுங்களா. அப்போ நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 56 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மிஸ் ஆனால் 52 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன் பாருங்கள். இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து 494 ரிசல்ட்டு. அந்த 494க்கு சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 4 சரிங்களா. இந்த 4க்கு இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 62 சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த 55 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த 2 நம்பருமே இந்த 494 ரிசல்ட்டில் வந்திருக்காது சரிங்களா. அந்த கிராஸ் நம்பர் வந்து 62 சரிங்களா. இந்த 62 எடுத்து இந்த 55 விட்டுட்டு இந்த 62 எடுத்து அடுத்த வாரம் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஒரு நம்பர் பவர் பண்ணி 6ஆம் நம்பர் பவர் பண்ணி ஏசியில் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் சரிங்களா. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 55 சரிங்களா. அப்போ அந்த நாளைக்கு வந்து 55 அப்படி இல்லைன்னா 00 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க, நான் காட்டுறேன். அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 192, அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா 912ன்னு சொல்லி அதே நம்பரை தான் திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ இந்த 2 நாளைக்குள்ளே இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவோ பவர்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதாவது இதோட பேர் நம்பர் இந்த 19 12 21 அப்படி இல்லை இந்த மாதிரி நம்பர் வந்து 2 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக வரும்போது நம்ம எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா சரிங்களா. இன்றைக்கி அந்த 67ங்கிற நம்பர்லாம் இந்த 12க்கு வந்து ஃபுல் பவர் வச்சு 67 தான். இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நம்பர் தான் வருது. ஒரு வேளை இந்த நம்பர் பவர்லேயே வரலாம், ஸ்ட்ரெயிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. என் கணக்கில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. 5 0 ஏன் 2 நம்பர் கொடுக்குறோன்னா நாளைக்கு டபுள்ஸ் வர்ற மாதிரி தெரியுது. அதனால் டபுள்ஸ் வந்தால் ஒரு வேளை 5 இல்லைன்னா 0 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பி போர்டில் 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் நண்பா சரிங்களா. 71 76 என் கணக்கு ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அந்த கிராஸ் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா 71 இல்லைன்னா அதான் 76 பவரில் வந்தால் 71 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 நம்பர் தான் நண்பா சரிங்களா. அதில் வந்து 56 65 இப்போ ஒரு வேளை ஃபுல் பவரில் வச்சாங்கன்னா 1001 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி அந்த கிராஸில் பார்த்த நம்பர் இருக்குல்லங்களா, அந்த 40 95 டெய்லி சார்ட்டாக பார்த்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 95 59 அதே மாதிரி 90 09 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் வந்து ஒரு வேளை 9ன்னு சொல்லி திருப்பி போடுவான். அதனால தான் இந்த நம்பர் சேஃப்டி கொடுத்துருக்கேன் பிசியில்.
உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது வந்து என் கெஸிங் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 556, 565, 001, 010, 559, 765, 710, 210, 452, ஒரு 952 நண்பா. சரிங்களா, நாளைக்கு பொறுத்து என் கெஸிங் இதுதான் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.